அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகிற விடயம் எண்முறைமை நம்பர் சிஸ்டம். இது தரம் 8 ICTயின் அலகு 1லையும் தரம் 10 ICTயின் அலகு 3லையும் காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தர ICT மாணவர்களுக்கும் உரியது. காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தர வினாப்பத்திரத்தின் பகுதி 1இல் முக்கிய பங்கு வகிக்கும் அலகுகளில் இதுவும் ஒன்று. எண்முறைமையின் தேவை என்ன, எண்முறைமை என்றால் என்ன என்பது பற்றி முதலாவதாக நாங்கள் படிக்கலாம். இப்போ நாங்கள் கணனிக்கு வழங்கும் தரவுகள் அனைத்தையும், அதாவது தரவுகள் எழுத்தாக டெக்ஸ்டாக இருக்கலாம், உருக்கள் அல்லது படங்கள் இமேஜஸாக இருக்கலாம், சவுண்ட் அதாவது ஆடியோ ஒலியாக இருக்கலாம், காணொளி வீடியோஸாக இருக்கலாம். இவை போன்ற அனைத்து தரவுகளையும் கணனி எண் பரிமாணங்களாகவே விளங்கி கொள்ளும். இப்போ நாங்கள் வழங்கும் தரவுகளை கணனி நேரடியாக விளங்கி கொள்ளாது. கணனிக்கு வீடியோ, ஆடியோ, இமேஜ், டெக்ஸ்ட் ஆகியவற்றை தெரியாது. கணனிக்கு தெரிந்த ஒரே ஒரு எண்முறைமை துவித அல்லது இரும எண்கள் மட்டும்தான். அதாவது 0, 1 ஆகிய 2 எண்களை மட்டுமே கணனிக்கு தெரியும். இப்போ நாங்கள் கணனிக்குள்ள உள்ளிடும் அனைத்து தரவுகளையும் கணனியானது 0, 1 என்ற துவித எண்ணாக மாற்றியே தான் விளங்கி கொள்ளும். கணனியில் நாங்கள் எழுத்தொன்றை அல்லது சொல்லொன்றை தட்டச்சு செய்யும் போது அந்த எழுத்தை அல்லது சொல்லை கணனி தன்னால் விளங்கி கொள்ளக்கூடிய எண்களாக மாற்றீடு செய்யும். இவ்வாறு கணனியினால் விளங்கி கொள்ளக்கூடிய இலக்கங்களின் சேர்க்கை தான் எண்முறைமை எனப்படும். இந்த எண்முறைமை பிரதானமாக 4 வகைப்படும். ஒன்று துவித அல்லது இரும எண்முறைமை, எண்ம எண்முறைமை, பதின்ம அல்லது தசம எண்முறைமை, பதினர்ம எண்முறைமை. முதலில் இந்த ஒவ்வொரு எண்முறைமைகளின் உள்ளடக்கங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பது பற்றி பார்க்கலாம். இப்படியான பயனுள்ள டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது பைனரி நம்பர்ஸ், இரும அல்லது துவித எண்கள். இவை அடி 2ஐ கொண்டவை. 0, 1 ஆகிய 2 இலக்கங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும். இயந்திர மொழியில் அதாவது கணனியினால் விளங்கி கொள்ளக்கூடிய எண்முறைமை துவித எண்முறைமை. கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற எண்முறைமை துவித எண்முறைமையாக அமைகின்றது, மிஷின் லாங்குவேஜ். அடுத்தது டெசிமல் நம்பர்ஸ், பதின்ம அல்லது தசம எண்கள். இவை அடி 10ஐ கொண்டவை. குறிப்பிட்ட ஒரு எண்ணானது எந்த வகை என்பதனை இனங்கான பேஸ் அதாவது அடி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அடியானது குறிப்பிட்ட எண்ணின் வலது பக்க கீழ் மூலையில் இடப்படும். இந்த பதின்ம எண்கள் எங்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானது. இப்போ நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தும் அனைத்து இலக்கங்களுமே பதின்ம எண்களாகத்தான் காணப்படுகின்றது. உதாரணமாக இப்போ குறிப்பிட்ட ஒரு மாணவன் குறித்த பாடத்தில் பெற்ற புள்ளி மற்றும் ஒரு பெட்டி ஒன்றில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை மற்ற ஒரு பாக்ஸ் ஒன்றில் உள்ள டொஃபிகளின் எண்ணிக்கை இவை எல்லாமே பதின்ம எண்களாகத்தான் அமையும். 0 தொடக்கம் 9 வரையான எண்கள் இவற்றின் உள்ளடக்கங்களாக அமையும். அடுத்தது ஒக்டல் நம்பர்ஸ், எண்ம இலக்கங்கள். அடி 8ஐ கொண்ட இலக்கங்கள். 8ற்கு உட்பட்ட இலக்கங்கள் அனைத்தும் இதன் உள்ளடக்கங்களாக அமையும். 0 தொடக்கம் 7 வரையான இலக்கங்களை உள்ளடக்கியதாக இதற்குரிய உதாரணங்கள் அமைகின்றது. அடுத்தது ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ், 16 இலக்கங்கள். அடி 16ஐ கொண்ட இலக்கங்களாக அமைகின்றது. இங்கு 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களையும் மற்றும் 10ற்கு A எனவும் 11ற்கு B எனவும் 12ற்கு C எனவும் 13க்கு D 14க்கு E 15க்கு F 10 தொடக்கம் 15 வரை 2 டிஜிட்ஸ் இலக்கங்களாக அமைவதனால், இப்போ டிஜிட்ஸ் என்று சொன்னால் இப்போ 10 என்றால் 1 0, இங்கு 2 டிஜிட்ஸ் காணப்படுகின்றது. இது ஒரு டிஜிட், இது இன்னொரு டிஜிட். 2 டிஜிட்ஸ் இலக்கங்களாக அமைவதனால் ABCDEF என எழுத்துக்கள் மூலம் குறிக்கப்படுகின்றது. இந்த 4 வகையான எண்முறைமைகளினதும் அடிப்பெருமானங்கள் மற்றும் அவற்றின் உள்ளடக்கங்கள் ஒரே பார்வையில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் படிக்க போகிற விடயம் பதின்ம எண்களை எண் சட்டத்தில் குறிப்பது எப்படி, பதின்ம எண்களை விரித்து எழுதுவது எப்படி என்பது பற்றி தான் படிக்க போகிறோம். எண் சட்டம் என்றால் அபாக்கஸ். இது சாதாரணமாக சின்ன வகுப்புகளில் நீங்கள் படித்த விடயம்தான். அவற்றை ஒரு முறை மீட்டி பார்க்கலாம். உங்கள் சிலபஸில் இருக்கிற விடயம்தான் இது. உலகின் முதலாவது கணித்தற்பொறி அபாக்கஸ் எண் சட்டம். இதன் எண்ணக்கருதான் எண் முறைமைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது.
இங்கு எண் சட்டத்தில் வலமிருந்து இடப்பக்கமாக ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் என இடப்பெருமானங்கள் இடப்படுகின்றது. அதாவது ஒன்றுக்கள் 10 பூஜ்ஜியமாகவும், பத்துக்கள் 10 ஓராம் அடுக்காகவும், நூறுக்கள் 10 2ஆம் அடுக்காகவும் அமைகின்றது. இங்கு போடப்பட்டுள்ள பெருமானங்கள் இங்கு இதில் எழுதப்பட்டுள்ளது. இங்கு பதின்ம எண்முறைமை உருவாகின்ற முறை அல்லது பதின்ம எண்ணை விரித்து எழுதுதல் என்ற செயற்பாட்டில் நாம் செய்ய வேண்டியது இதில் வழங்கப்பட்டுள்ள எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள பெறுமதியையும் அதற்குரிய இடப்பெறுமதியையும் பெருக்குதல். ஒவ்வொன்றிற்கும் உரிய இடப்பெறுமதியையும் அதற்குரிய பெறுமதியையும் பெருக்கி ஒவ்வொன்றுடனும் கூட்டுதல் வேண்டும். இங்கு 2ஆனது 10 2ஆம் அடுக்குடன் பெருக்கப்படுகின்றது, 3ஆனது 10 1ஆம் அடுக்குடன் பெருக்கப்படுகின்றது, 1ஆனது 10 0ஆம் அடுக்குடன் பெருக்கப்படுகின்றது. இவை ஒவ்வொரு பெறுமதியும் கூட்டப்படுகின்றது. இங்கு இன்னொரு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு இந்த எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள பெறுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்களிலும் 10களிலும் 0 பெறுமதியாகவும், நூறுக்களில் 5 பெறுமதியையும், ஆயிரங்களில் 4 பெறுமதியாக அமைகின்றது. இப்போது நாங்கள் இந்த 2 பெறுமதிகளையும் பெருக்குதல் வேண்டும். ஒவ்வொன்றையும் அவற்றிற்குரிய ஒவ்வொரு பெறுமதிகளையும் பெருக்கி ஒவ்வொன்றுடனும் கூட்டுதல் வேண்டும். இதுதான் இதனுடைய செயற்பாடாக அமைகின்றது. அடுத்ததாக இரும எண் உருவாகியுள்ள முறையை பார்க்கலாம். அங்கு பதின்ம எண்ணில் ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள் என்பது போன்று 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 10 ஓராம் அடுக்கு, 10 2ஆம் அடுக்கு என அமைந்தது போன்று இங்கு துவித எண் முறைமை என்றபடியால் இங்கு 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 2 ஓராம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு என அமையும். 2 பூஜ்ஜியமாம் அடுக்கானது 1 என்ற பெறுமதியையும், 2 ஓராம் அடுக்கானது 2 என்ற பெறுமதியையும், 2 2ஆம் அடுக்கானது 2 தர 2 என்பதனால் 4 என்ற பெறுமதியையும் இடப்பெறுமதிகளாக கொண்டுள்ளது. இங்கு இந்த எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை பார்த்தோமானால் ஒன்றுக்களில் 1, 2களில் 0, ஒவ்வொன்றுக்கும் உரிய இடப்பெருமானங்கள் மற்றும் அதற்குரிய பெறுமதிகள் பெருக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று கூட்டப்படுகின்றது. கூட்டுவதன் மூலம் இந்த பெறுமதி எங்களுக்கு இறுதி பெறுமதியாக அமைகின்றது. இவ்வாறு தான் இரும எண்களை விரித்து எழுதுதல் அல்லது இரும எண்களை உருவாகும் முறை என்பதாக அமைகின்றது. இரும எண்களின் ஒரு இலக்கம் பிட் எனப்படும் பைனரி டிஜிட், அதாவது 0 அல்லது 1ஆக அமையும். அடுத்து உதாரணமாக A என்ற எழுத்தை கீபோர்டில் அழுத்தி நீங்கள் கணனிக்குள் உள்ளீடு செய்யும் போது கணனியினால் நேரடியாக A என்ற எழுத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. சாவி பலகையால் அழுத்தப்பட்ட A என்ற எழுத்திற்குரிய இலத்திரனியல் சமிஞ்சை எலக்ட்ரானிக் சிக்னலானது முறைமை அலகிற்கு, அதாவது CPUவிற்கு செல்லும். CPUவின் விரிவு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். முறைமை அலகில் A என்ற எழுத்திற்குரிய ASCII எண்ணானது இரும எண்ணாக மாற்றப்படுகின்றது. ASCII எண் என்றால் என்ன என்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ASCII என்பதன் விரிவு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஒவ்வொரு எழுத்துக்களிற்கும் குறியீடுகளிற்கும் ஒவ்வொரு ASCII இலக்கம் இருக்கும். ஒவ்வொரு எண்முறைமைகள் பற்றி இந்த அலகில் படிக்க இருக்கிறோம். அந்த நேரம் நாங்கள் இதனை பற்றி விரிவாக படித்துக் கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக A என்ற எழுத்திற்குரிய ASCII இலக்கமானது 65. A to Z தொடர் இலக்கங்களாகத்தான் அமையும். இப்போ A-க்கு 65 எனின் B-க்கு 66, C-க்கு 67 இப்படித்தான் அமையும். நாம் விசைப்பலகையால் டைப் பண்ணிய A என்ற எழுத்திற்குரிய பைனரி இலக்கமானது தற்போக்கு பெருவழி நினைவகம் REM-இல் தற்காலிகமாக சேமிக்கப்படும். முறைமை அலகில் தான் இந்த ப்ராசஸிங் முறைவழியாக்கம் நடைபெறும். முறைவழியாக்கத்தின் பின்னர் இறுதியாக A என்ற எழுத்து கணனி திரையில் காட்டப்படும், டிஸ்பிளே ஆகும். இதுதான் நாங்கள் விசைப்பலகையின் மூலம் டைப் பண்ணிக்கல எங்களுக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகின்ற அந்த முறை. ரைட், அடுத்ததாக சில வினாக்களை பார்க்கலாம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் இந்த இடைவெளியில் நிரப்புதல் வேண்டும். இப்போ 10 குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்ற எண்முறைமை டேஷ் முறைமை ஆகும். பதின்ம எண்முறைமை ஆகும். 1001 அடி 10 என்ற முறைமையின் அடி 10 ஆகும். டேஷ் குறியீடுகளை பயன்படுத்துகின்ற எண்முறைமை டேஷ் எண்முறைமை எனப்படும். 2 குறியீடுகளை பயன்படுத்துகின்ற எண்முறைமை இரும எண்முறைமை ஆகும். டி பகுதியில் உள்ளதை பாருங்கள். எண்முறைமை ஒன்றில் காணப்படும் குறியீடுகள் சிம்பால்ஸின் எண்ணிக்கை எண்முறைமையின் அடி சமனாக காணப்படும். இப்ப துவித எண்முறைமை என்றால் 0 ஆகவே அடி 2 அமைகின்றது. பதின்ம எண் என்றால் 0 தொடக்கம் 9 வரையான எண்கள், ஆகவே 10 அடி 10 கொண்டதாக அமைகின்றது. எண்ம எண்முறைமை என்றால் 0 தொடக்கம் 7 ஆகவே அடி 8 கொண்ட எண்களாகவும், 16 என்றால் 0 தொடக்கம் 9 வரையான எண்களும் ABCDEF
வரையும் காணப்படும். ஆகவே முழுமையாக 16 அடியை கொண்டதாக அமைகின்றது. ஆகவே ஒரு எண்முறைமை ஒன்றில் குறியீடுகள் உள்ளடக்கங்களின் எண்ணிக்கையானது அதன் அடியின் எண்ணிக்கைக்கு சமனாக காணப்படுகின்றது. அடுத்த ஒரு வினாவை பார்க்கலாம். இங்கு ஒரு குறித்த மாணவன் ஒரு குறித்த விடயத்தை விசைப்பலகை மூலம் டைப் பண்ணும்போது அது பிரிண்ட் எடுக்கின்ற முறை மற்றும் அது என்ன நடக்கின்றது என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. மாணவன் ICT எனும் சொல்லை தட்டச்சு செய்யும் போது தரவு பரிமாற்றப்படுகின்ற குறிப்பிட்ட படிமுறைகளை கூறிய இலக்கத்தை படத்தின் அம்புக்குறி மீது உள்ள வட்டத்தில் எழுதுக. இதில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் முதலாவதாக ICT எனும் சொல்லை தட்டச்சு செய்யும் போது தரவு இரும முறையில் முறைமை அலகுக்குள் செல்லுதல். இதுதான் அதற்குரிய முறைமை அளவுக்குள் செல்லும் ப்ராசஸாக இருக்கிறது. தட்டச்சு செய்யும் போது முறைமை அளவுக்குள் அந்த இரும முறைமை நுழைகின்றது. அடுத்ததாக பார்த்தோமானால் கணனி நினைவகத்தில் சேமிக்கப்பட்ட இரும தரவு தெரிவிப்பிற்கு சென்று ICT எனும் சொல் தென்படுதல். இந்த முறைமை அலகில் ப்ராசஸ் நடைபெற்று அது நினைவகத்தில் சேமிக்கப்படுவதன் மூலம் இங்கே எங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஆகவே இரண்டாவது இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். கணனி நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் இரும தரவு அச்சு பொறிக்கு சென்று ICT எனும் சொல் அச்சிடப்படுதல், பிரிண்ட் பண்ணப்படுதல். இது மூன்றாவதாக அமைகின்றது. இந்த வீடியோ லெசனில் நாங்கள் படித்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த இதன் தொடர்ச்சியாக எண்முறைமை பகுதி 2 மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.